வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். வழக்கமாக அதிரடியாகவும் ஆவேசமாகவும் பேசும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மை டிவிக்கே ஆப் அறிமுக நிகழ்ச்சியில் மிகவும் நிதானமாகவும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே பேசியதால் நம்ம தலைவருக்கு என்ன ஆச்சு என தொண்டர்கள் யோசிக்கும் நிலை உருவானது. தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினரை சேர்க்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. அந்த பணிக்காகவும் மற்றும் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் பணிக்காகவும் மை டிவிகே என்ற மொபைல் போன் செயலியை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்தது. அதில் நிர்வாகிகள் உட்பட அக்கட்சியினர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசிய போது, இதற்கு முன் தமிழக அரசியலில் 2 மிகப்பெரிய தேர்தல்கள், அதாவது 1967 மற்றும் 1977 ஆண்டுகளில் நடந்தன. அதை போலவே 2026 ஆண்டும் நடக்கும் தேர்தலும் அமையப் போகிறது. அந்த 2 தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அதிகார பலம் அசுர பலம் கொண்ட கட்சிகளை புதிதாக வந்தவர்கள் எதிர்த்து வெற்றி பெற்றதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை பார்த்தால் சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடுன்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணா சொன்னது போல் மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு என்பதை சரியாக செய்தால் போதும். வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு நம்மால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதுக்குத்தான் இந்த மை டிவிகே ஆப்பை அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷப்படுறேன். அடுத்து மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம்னு தொடர்ந்து மக்களோடு மக்களா இருப்போம். நாம இருக்கோம், நம்ம கூட மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும் என்று பேசினார். அவரது பேச்சு வழக்கமான அதிரடி பேச்சாகவோ ஆவேசமான பேச்சாகவோ இல்லாமல் தாமரை இலை மீது ஒட்டாத தண்ணீர் போல் பெயரளவில் இருந்ததை அவருக்கு நெருக்கமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரசிகர்களும் நன்றாகவே கவனித்தனர். அதனால் தலைவருக்கு உடல் நலம் ஏதும் சரியில்லையோ, இல்லை மதுரை மாநாட்டை திட்டமிட்டபடி நடத்துவதில் ஏதாவது பிரச்சனையா, அதுவும் இல்லை என்றால் அடுத்த வருஷம் ஜனநாயகன் படம் வெளியாவதில் ஏதாவது அரசியல் நடக்கிறதா என்றெல்லாம் அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். அது உண்மைதான் என்பது போல அவர் மிகவும் சோர்வாக, அதுவும் சுருக்கமாகவே பேசினார். அது வழக்கமான உற்சாகமான பேச்சு இல்லை. அதேபோல் தொண்டர்களிடம் லவ் யூ டூ என்று சொன்ன வார்த்தை கூட ஏதோ சொல்லி வைப்போம் என்பது போல வாய் வார்த்தையாகத்தான் இருந்தது. அதிலும் ஒரு உற்சாகம் இல்லை. எது எப்படியோ நாளுக்கு நாள் மாறும் அரசியல் கள வியூகங்களால் இது போன்ற காட்சிகள் நிறைய அரங்கேறும். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.